ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு புமலகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெட்ட கொழுப்பு கரைக்கக்கூடிய கம்பு கஞ்சி தான் பார்க்க போறோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு கம்பை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் போல தண்ணியில ஊற வச்சுக்கணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒன்னும் பாதியமா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதுல 3 கப் அளவு தண்ணி சேர்த்து குக்கர்ல ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் போல உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். இது ஒரு 5 விசில் வந்தா போதும், நல்லாவே வெந்துடும். விசில் வந்ததுக்கு அப்புறம் விசில் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து இது நல்லா வறுத்து விட்டதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கேரட் பீன்ஸையும் கட் பண்ணி சேர்த்திட்டு கொஞ்சம் போல தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா குக்கர்ல ஏற்கனவே வேக வச்சிருந்த கம்பு கஞ்சியை சேர்த்து இது நல்லா கொதிக்க வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் போல கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சியை வாரத்துல 3 நாள் சாப்பிட்டா போதும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சிடும். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.